ஜனத்திரட்சி. ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. ராஜரீகம் கர்த்தருடைய கிருபையினால் உண்டாகிறது. ராஜாக்கள் தேசங்களை ஆளுகை செய்தாலும் கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமும் விருப்பத்தின் பிரகாரமும் ராஜாக்களை சிங்காசனத்தில் அமரச் செய்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாக்களை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக கீழே தள்ளிவிடுகிறார். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை. ஒரு தேசத்தின் ஜனத்தொகை அதிகமாக இருக்கும்போது அதனால் ராஜாவுக்கு கனமும் மகிமையும் மேன்மையும் உண்டாகும். ராஜா நீதியாகவும் நேர்மையாகவும் நன்றாகவும் ஆளுகை செய்கிறார் என்பதற்கு அவருடைய தேசத்தின் ஜனத்திரட்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஜனங்கள் இப்படிப்பட்ட ராஜாவின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் குடியிருக்க வேண்டும் என்று விரும்பி இவருடைய தேசத்திற்கு வருவார்கள். இவருடைய தேசத்தின் குடிமக்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆறுதலாகவும் ஜீவிப்பார்கள். ராஜாக்கள் தங்களுடைய தேசத்து குடிமக்களை நீதியாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் ஆளுகை செய்ய வேண்டும். அவர்களை கொடுமைப்படுத்தாமல் மென்மையாய் நடத்த வேண்டும். ராஜா தன்னுடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். தேசத்தில் நடைபெறுகிற தொழில்களையும் வியாபாரங்களையும் ராஜா உற்சாகப்படுத்த வேண்டும். ஜனங்கள் செழிப்போடு ஜீவிப்பதற்கு ராஜா திட்டமிட்டு செயல்பட வேண்டும். தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டு விடாதவாறு ராஜா விவசாயத்தையும் கால்நடைகளையும் பராமரித்து விருத்தி பண்ண வேண்டும். அப்போதுதான் அவருடைய தேசத்தில் ஜனத்திரட்சி உண்டாகும். ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. ஒரு தேசத்தின் ஜனத்தொகை வெகுவாக குறையும் போது அது அதன் ராஜாவுக்கு பலவீனமாக இருக்கும். தேசத்தில் தொழில் சரியாக நடைபெறாது, வியாபாரம் விருத்தி அடையாது, இராணுவத்தில் பணிபுரிவதற்கு போர் வீரர்கள் இருக்க மாட்டார்கள். விவசாயம் பண்ணுவதற்கும் கால்நடைகளை வளர்ப்பதற்கும் போதுமான ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். ஜனங்கள் இல்லை என்றால் ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜா தன்னுடைய தேசத்தில் உள்ள ஜனங்களை சரியாக ஆளுகை செய்யவில்லை என்றால் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்திற்கு குடியேறி போய்விடுவார்கள். தேசத்தில் உணவு பஞ்சம் உண்டாவது போல ஆள் பஞ்சமும் உண்டாகிவிடும். வேலைக்கு ஆள் கிடைக்காமல் திண்டாட வேண்டியது வரும்.